ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஃப்ரைடே vlog தாங்க. ரொம்ப நாளா இந்த பூஜையே பண்ணாம இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஏன் எதுக்குன்னு சொல்றேன். இந்த விஷயத்துக்காக அடிக்ட் ஆகலாங்க, ஆகலான்னு சொல்றேன். அது தப்பா இல்லையான்றத நீங்க தாங்க சொல்லணும். நீங்களும் இப்படித்தானான்னு, அது என்னன்னு ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. எதுக்கு அடிக்ட் ஆகுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. நான் எதுக்கு அடிக்ட் ஆயிருக்கேன்னா, நம்ம இந்த 3 நாளும் பூஜை பண்ணாம இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த மாதிரி எப்படா இது முடியும், நம்ம எப்படா இந்த பூஜை ரூம்ல போயிட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்ணியாச்சுங்க. எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிற தண்ணியில நம்ம ஏற்கனவே பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் நல்லா தூள் பண்ணி வச்சிருந்தேன். அதை போட்டாச்சுங்க. விளக்குலையும் போட்டு நான் தீபம் ஏற்றுவேன். அந்த மாதிரி வச்சாச்சு. இது தசாங்க பொடி. இந்த பொடியும் நம்ம ஏற்றுவோங்க. அப்படியே ஊதுவத்தியும் ஏற்றி தீப தூப ஆராதனை எல்லாமே சுவாமிக்கு காட்டிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை பூஜையை ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சோங்க. ஏன் வயசானவங்க எல்லாம் ரொம்ப சுவாமிக்கு ஒரு வயசுக்கு மேல ரொம்ப அடிக்டா இருக்காங்க, சுவாமியே கதின்னு இருக்காங்க அப்படின்றது இப்பதாங்க எனக்குமே ரியலைஸ்ட் ஆகுது. இது கரெக்டா இல்லையான்றதை பத்தி நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இதனால நானுமே அடிக்ட் ஆயிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இது நல்ல விஷயம் தானேங்க. நல்ல விஷயமா இல்லையான்றத உங்களுடைய கருத்தும் சொல்லுங்க. இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு இப்படிதாங்க போச்சு நல்லபடியா. ஏன்னா நம்ம எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் யாருக்குமே சொல்ல முடியல. இவங்களுக்கு சொல்லாம வேணாவான்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்துல இருப்போம். அந்த மாதிரி நம்மள யாருமே எதையுமே சொல்லாம நம்ம சொல்றதை கேட்கிற ஒரே ஜீவன் இந்த சுவாமிக மட்டும்தாங்க. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி நம்ம ஆறுதல் அடையிறோம். இது கரெக்டா இல்லையான்றத